ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான். அங்கே நாங்கள் தங்கியிருக்க வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து அன்றைக்கி வந்து திருவிழா மாதிரி ஃபேமஸாக ஒரு ஃபெஸ்டிவல் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து 1 வீக் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பால் அபிஷேகம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பூஜை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து லாஸ்ட் நாள். அன்றைக்கி வந்து சாமி வந்து அப்படியே நெருப்புலேயே இறங்கும் காலையில், வெடிக்காலையில். அன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். நைட் ஃபுல்லாக பூஜை பண்ணுவாங்க இந்த கோவிலில். நைட்டு ஒரு 7 மணிக்கு கிளம்பி போயிருந்தோம். பால் அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் பண்ணியிருந்தாங்க. லைட் டெக்கரேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது. போயிட்டு அங்கேவே அன்னதானமும் அன்றைக்கி இருந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த அன்னதானம் அங்கேவே சாப்பிட்டு அங்கேவே இருந்தோம். அங்கே நைட்டு வந்து டான்ஸ் ப்ரோக்ராமு, எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணுறது, அது எல்லாமே பார்க்கவே ரொம்ப புதுசாக இருந்தது. சாப்பாடுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சாதம், பொரியல், கூட்டு, அவியல், பாயாசம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் சாப்பாடு போட்டிருந்தாங்க. அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துட்ருந்தோம். ஒரு ப்ரோக்ராமாக நடந்தது. டான்ஸு, சாமிக்கு ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பூஜை அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஓலையில் ஏதோ புதுசாக செஞ்சுருந்தாங்க. அவங்க கல்ச்சர் படி நிறைய புதுசாக இருந்தது. நம்ம ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. எனக்குமே அப்படி தான் இருந்தது. அங்கேயே உட்காந்து பார்த்துட்ருந்தோம். ஒரு 10 மணி வரையும் கோவிலே இருந்தோம். இந்த மேளம் கேரளாவில் அடிப்பாங்கள்ல இந்த மேளம், அப்புறம் அந்த டான்ஸ் ப்ரோக்ராமு, அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அங்கே வந்து ஓலையில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. பசங்களுக்கு வந்து இந்த குருவி செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்க அதை 2 பேரும் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கேவே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அடுத்து டான்ஸ் வந்து கேரளா டான்ஸ் வச்சுருந்தாங்க. அதையுமே அங்கேருந்து பார்த்துட்ருந்தோம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 மணிக்கா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். திரும்பவும் வந்து காலையில் கிளம்பி போனோம். காலையில் தான் வந்து அந்த சாமி வந்து நெருப்பில் அப்படியே இறங்கும். அதை பார்க்குறதுக்கு போனோம். அடுத்த ஷார்ட்ஸில் வந்து அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.